அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா லிங்க் ரியாக்ஷன், இணைப்பு வினை அல்லது உருமாறும் வினை. இந்த உருமாறும் வினைக்கு வந்து டிரான்சிஷன் ஃபேஸ் அல்லது டிரான்சிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இது எதையும் லிங்க் பண்ணுது சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிளைகாலிசிஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நம்ம பார்த்தோம்ல, அதையும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய கிரிப்ஸ் சைக்கிள் இருக்குல்ல, அதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். நார்மலாக வந்து இந்த 4 ப்ராசஸ் இருக்குல்ல, ரெஸ்பிரேஷன் அதில் வந்து 4 ப்ராசஸ் இருக்குது ரைட்டாக. ஸ்டேஜஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்கள், பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த 4 ஃபேஸஸில் கிளைகாலிசிஸுக்கும் கிரிப்ஸ் சைக்கிளுக்கும் நடுவில் கிளைகாலிசிஸ் எங்கே வச்சு நடக்கும்? சைட்டோபிளாசத்தில் வச்சு நடக்கும் ரைட்டா. அதே போல் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லிங்க் ரியாக்ஷன், கிரிப்ஸ் சைக்கிள், அதுக்கப்புறம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், இந்த 3ம் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நடக்கும். சரியா? இப்போ இந்த ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுறது கிளைகாலிசிஸினுடைய எண்ட் ப்ராடக்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைருவிக் ஆசிட் அல்லது பைருவேட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த பைருவேட் வந்து சைட்டோபிளாசத்தில் உருவாகி இருக்கும். அது அடுத்தது என்ன ஆகும்? மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போகும், மெம்பரேன் வழியாக பாஸ் ஆகி மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போகும். இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் கிரிப்ஸ் சைக்கிளுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை அது உருவாக்கி ஆகணும். எது? பைருவிக் ஆசிட். அப்போ அந்த பைருவிக் ஆசிட் வந்து இட் வில் நாட் பி டைரக்ட்லி இன்வால்வ்டு இன் த கிரிப்ஸ் சைக்கிள். நேரடியாக வந்து பைருவிக் ஆசிட் கிரிப்ஸ் சைக்கிளில் இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் கிரிப்ஸ் சைக்கிளில் இன்வால்வ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சப்ஸ்டன்ஸாக அது மாறியாக வேண்டும். அந்த ரியாக்ஷன் தான் லிங்க் ரியாக்ஷன் ரைட்டா. இதில் வந்து ஓவரால் ரியாக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கே தெரியும், அதில் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. ஈவன் இந்த கிரிப்ஸ் சைக்கிளினுடைய டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிரிப்ஸ் சைக்கிள் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸ். இதில் இந்த ரியாக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் லிங்க் ரியாக்ஷன் ரைட்டா. லிங்க் ரியாக்ஷன். இந்த பைருவேட் எங்கேருந்து வந்துச்சு? சைட்டோபிளாசம்லேருந்து வந்துச்சு. எப்படி வந்துச்சு? கிளைகாலிசிஸ் மூலமாக வந்துச்சு. எத்தனை மாலிகுல்ஸ் ஆஃப் கார்பன் அதில் இருக்குது, எத்தனை ஆட்டம்ஸ் ஆஃப் கார்பன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் தேர். எத்தனை மாலிகுல் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு? பைருவிக் ஆசிட் 2 மாலிகுல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. சார் அங்கெல்லாம் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு கிளைகாலிசிஸில் போட்டிருந்தாங்க இல்லையா. எது? கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் வந்து 2 மாலிகுல்ஸு. அதுக்கப்புறம் வந்து கிளிசரால்டிஹைட் 1,3 பிஸ் பாஸ்பேட் அது வந்து பார்த்திங்கன்னா 2 மாலிகுல்ஸ் அப்படின்னு 2 போட்டிருந்தாங்கல்ல. இங்கே அந்த 2 எங்கேயுமே போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம கிரிப்ஸ் சைக்கிள் படிக்கும்போது அதை ரொம்ப தெளிவாக படிப்போம் சரிங்களா. எங்கேயுமே போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எவ்ரி மாலிகுல்ஸ் இன் திஸ் லிங்க் ரியாக்ஷன் அண்ட் த கிரிப்ஸ் சைக்கிள் இஸ் 2 இன் நம்பர். ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா. பைருவிக் ஆசிட் 2 மாலிகுல், அசிடைல் கோஏ 2 மாலிகுல் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது இந்த ரியாக்ஷனில் என்ன தாங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைருவிக் ஆசிட் வந்து 3 கார்பன் காம்பவுண்டாக, அதுக்குள்ளே இருந்து ஒரு கார்பன் வெளியில் போயிடும், ஒரு ஹைட்ரஜன் வெளியில் போயிடும் ரைட்டா. அதுதான் நடக்குது. கார்பன் வெளியில் போச்சுன்னா அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? கார்பன் நீக்கம் அப்படின்னு தமிழில் பேர் வைக்கலாம். இங்கிலீஷில் என்ன பேர் வைக்கலாம்? டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு பேர் வைக்கலாம். அதே போல் வேறு என்ன வெளியில் போயிருக்கு? CO2 வெளியில் போயிடுச்சு. அது போக H+ அயான்ஸ், பைருவேட்லேருந்து H+ அயான்ஸ் வெளியில் போயிருக்கு. ஹைட்ரஜன் நீங்கிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன வைப்போம் வழக்கமாக? ஆக்சிடேஷன் வைப்போமா, ஆக்சிஜனேற்றம்னு வைப்போமா. ஸோ அப்போ ஆக்சிஜனேற்ற கார்பன் நீக்கம் அப்படின்னு பேர் வைக்கலாமா இதுக்கு ரைட்டா. லிங்க் ரியாக்ஷனுக்கு அப்படி பேர் வச்சுருக்காங்க. தட் இஸ் வாட் தே ஹேவ் கிவன் ஹியர், ஆக்சிடேஷன் அண்ட் டீகார்பாக்சிலேஷன். சரியா? டீகார்பாக்சிலேஷன் எதுலேருந்து? பைருவேட்லேருந்து ஹைட்ரஜன் வெளியில் போச்சு, அதே போல் கார்பன் டை ஆக்சைடும் வெளியில் போச்சு. பைருவேட் அப்படிங்கிறது 3 கார்பன் காம்பவுண்டாக, இந்த 3 கார்பன் காம்பவுண்ட்லேருந்து ஒரு கார்பன் CO2வாக வெளியில் போயிடுச்சு. அதனால் அசிடைல் கோஏ அப்படிங்கிறது 2 கார்பன் காம்பவுண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். இந்த 2 கார்பன் காம்பவுண்டு அசிடைல் கோஏ எத்தனை மாலிகுல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு? 2 மாலிகுல் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. கிளைகாலிசிஸினுடைய எண்ட் ப்ராடக்ட் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட் தானே. அந்த 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட்லேருந்து 2 மாலிகுல்ஸ் ஆஃப் அசிடைல் கோஏ ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பைருவிக் ஆசிட் 3 கார்பன் காம்பவுண்டு, அசிடைல் கோஏ 2 கார்பன் காம்பவுண்டு. இதுதான் லிங்க் ரியாக்ஷன். இந்த லிங்க் ரியாக்ஷனை பற்றி நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஓரியன்டாக நம்ம என்னென்னலாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து சில முக்கியமான என்சைம் வந்து இன்வால்வ் ஆகுது. அது என்ன என்சைம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நான் சொல்கிறேன். பைருவேட் ஃபார்ம்டு பை கிளைகாலிசிஸ் இந்த சைட்டோசால்னு என்னது? சைட்டோபிளாசம் என்டர்ஸ் இன்டு த மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். இதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியிருக்கு லிங்க் ரியாக்ஷனில். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, பைருவேட் வித் கோஎன்சைம் A இஸ் ஆக்சிடேட்டிவ்லி டீகார்பாக்சிலேட்டட். இப்போ தான் நான் சொன்னேன்
ரைட்டா. ஆக்சிடேட்டிவ்லி டீகார்பாக்சிலேட்டட். ஆக்சுவலாக இந்த டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷனில் CO2 வெளியில் வரும்போது COA அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி வந்து இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த COA உள்ளே போனதுனால தான் இந்த CO2 வெளியில் வந்திருக்கு. அப்போது டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷனை இன்டியூஸ் பண்ணக்கூடிய இந்த வேலையை யார் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த COA பண்ணியிருக்கு. அப்போ அந்த COA தான், அதாவது கோஎன்சைம் A அப்படிங்கிற ஒரு பொருள் தான் இந்த பைருவேட்லேருந்து இந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியில் தூக்கி போட்டிருக்கு, கார்பனை வெளியில் தூக்கி போட்டிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும், சரியா. அதை தான் வந்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்குங்க, ரைட்டா. ஸோ இதில் வந்து இது போக வேறு என்னென்ன என்சைம்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு ரியாக்ஷனாக இருந்தாலும் ஹைட்ரஜன் அந்த ரியாக்டண்ட்டிலிருந்து வெளியில் வருது அப்படின்ற பட்சத்தில் அதில் இன்வால்வ் ஆகக்கூடிய என்சைம் எப்படி முடியணும்னு பேர் வச்சுருக்கோம், இந்த டீஹைட்ரோஜனேஸ் அப்படின்னு முடியணும்னு பேர் வச்சுருக்கோம், ரைட்டா. கிளைகாலிசிஸில் அதை பற்றி நம்ம பேசியிருப்போம், ரைட்டா. எந்த ரியாக்ஷனில் ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகுதோ அதில் இன்வால்வ் ஆகக்கூடிய என்சைம் எப்படி முடியும் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரோஜனேஸ் அப்படின்னு பேர் முடியும். அதே போல் இங்கே பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ், இட் இஸ் நாட் அ சிங்கிள் என்சைம், இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும், ரைட்டா. காம்ப்ளெக்ஸ், அது காம்ப்ளெக்ஸ்னு என்னது, என்சைம், நிறைய என்சைம்ஸ் சேர்ந்தது. என்சைம் மட்டுமல்ல, இன்னும் சில பொருட்கள் வந்து அதில் சேர்ந்திருக்கும். இப்போ அந்த ரியாக்ஷனோட ஈக்குவேஷனால் லைட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அங்கே பார்த்த ரியாக்ஷன் தான், இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இதுதான் பைருவிக் ஆசிட்னுடைய மாலிகுலர் ஃபார்முலா. இதில் 2 மாலிகுல்ஸ், ரைட்டா. கிளைகாலிசிஸில் 2 மாலிகுல்ஸ் தானே ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட். இந்த 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது. அது NAD+ கூட சேருது. இதுதான் கோஎன்சைம், சரியா. இந்த இடத்துல 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட், இந்த இடத்துல 2 மாலிகுல்ஸ் ஆஃப் கோஎன்சைம் A, சரியா. இதெல்லாம் என்னங்க ரியாக்ஷன் அப்படின்னா நம்ம உடம்புல நடக்கிற ரியாக்ஷன் தானுங்க, ரைட்டா. நார்மலாக குளுக்கோஸ் நம்ம சாப்பிட்றோம், நம்ம வந்து கார்போஹைட்ரேட் அல்லது ஸ்டார்ச் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ஸ்டார்ச் வந்து நம்மளுடைய ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல் பகுதியில் போய் இட் வில் பி கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ் அண்ட் தட் குளுக்கோஸ் வில் பி டிரான்ஸ்போர்ட்டட் இன்டு த blood, then it will be ultimately reaching onto the cells. இப்போ அந்த செல்ஸுக்குள்ளே குளுக்கோஸ்லேருந்து எப்படி எனர்ஜி க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிளைகாலிசிஸ், இது செகண்ட் ஸ்டெப்பு, சரியா. கடைசி என்ன உருவாக போகுது, எனர்ஜி உருவாக போகுது, ரைட்டா. அது இன்னும் என்ன கடைசி ஸ்டெப்பில் நம்ம படிப்போம், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் எப்படி எனர்ஜி உருவாக போகுது அப்படிங்கிறத படிப்போம், சரியா. திடீர்னு உங்களுக்கு குழப்பம் வந்துடக்கூடாது, என்னடா இது இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டட் ரியாக்ஷனை வச்சுக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா. ஸோ இதில் 2 மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிட் உருவாகுது, அது கூட 2 மாலிகுல் ஆஃப் கோஎன்சைம் A சேருது. அப்போது இதுக்குள்ளே இருந்து ஒரு கார்பனை வெளியில் அனுப்பும். 2 மாலிகுல் அப்படிங்கும்போது 2 கார்பன் வெளியில் வருது, சரியா. ஸோ 2 மாலிகுல்ஸ் ஆஃப் CO2 இஸ் ரிலீஸ்டு. அண்ட் அட் தி சேம் டைம் இந்த இடத்துல 2 மாலிகுல்ஸ் ஆஃப் H+ அயான்ஸ் அதுவும் உள்ளே இருந்து ரிலீஸ் ஆகுது, சரியா. 2 மாலிகுல்ஸ்னால் ஒரு லாக்டிக் ஆசிட் ஒரு பைருவிக் ஆசிட்லேருந்து 2 மாலிகுல்ஸ், சரியா. அப்போ 2லேருந்து 4, அதனால தான் இங்கே 2 மாலிகுல்ஸ் ஆஃப் H+ அயான்ஸு ரிலீஸ் ஆகுது. அப்போ மொத்தம் 4 மாலிகுல்ஸ் ஆஃப் H+ அயான்ஸ். 4ன்னு அங்கே போடலை, 2 மாலிகுல்ஸ் ஆஃப் NADH2ன்னு போயிடும், ரைட்டா. அது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, சரியா. 4 மாலிகுல் ஆஃப் H+ அயான்ஸ் வருது, அது 2 மாலிகுல் ஆஃப் NADH2 ஆக மாறி நிற்கிது அங்கே, ரைட்டா. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அசெட்டைல் கோஏ. இதிலிருந்து ஃபார்ம் ஆச்சு, இதிலிருந்து ஃபார்ம் ஆச்சு. எத்தனை மாலிகுல் ஃபார்ம் ஆச்சு, 2 மாலிகுல் ஃபார்ம் ஆச்சு. அதே போல் இதில் 2 மாலிகுல்ஸ் ஆஃப் கார்பன் இருக்குது, இதில் 3 மாலிகுல்ஸ் ஆஃப் கார்பன் இருக்குது. இந்த 3 மாலிகுல்ஸ் ஆஃப் கார்பனில் ஒரு கார்பன் வெளியில் போயிடுச்சு, அதுதான் இது, ரைட்டா. இது போக இது 2 கார்பன் காம்பவுண்டாக மாறி நிற்கிது. இதுதாங்க லிங்க் ரியாக்ஷன், சரியா. இந்த லிங்க் ரியாக்ஷனில் இன்னொரு முக்கியமான பொருள் உருவாகுது, உற்பத்திக்கு உதவி செய்கிறது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம், சரியா. தட் இஸ் என்சைம், பைருவேட் டீஹைட்ரோஜனஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் Mg2+ அயான்ஸ். இந்த Mg2+ அயான்ஸும் தேவைப்படும் லிங்க் ரியாக்ஷனுக்கு, சரிங்களா. இந்த பைருவேட் டீஹைட்ரோஜனஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே என்னென்னலாங்க இருக்கும் அப்படிங்கிறது இதை அப்படியே மனப்பாடமாக படிச்சுக்கிட வேண்டியதான், ரைட்டா. லிங்க் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ் என்ற என்சைம்,
ஸோ அடுத்தது டைஹைட்ரோலிபோயில் டிரான்ஸ் அசிட்டைலேஸ், அதுக்கப்புறம் டைஹைட்ரோலிபோயில் டீஹைட்ரோஜனேஸ் அண்ட் 5 டிஃப்ரெண்ட் கோஎன்சைம்ஸ். சரியா, கோஎன்சைம்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஆக்சுவலி என்சைம்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ்னு மைண்டில் வச்சுக்கோங்களேன். ரொம்ப அதை பற்றி அனலைஸ் பண்ண தேவையில்லை. கோஎன்சைம்ஸ் அப்படிங்கிறது வந்து என்சைம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஏற்கனவே வந்து பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அன் என்சைம். அது கூட இந்த கோஎன்சைம்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணோம் அந்தந்த ரியாக்ஷனுக்கு. இப்போ டீஹைட்ரோஜனஸ் என்சைம்னா அதுக்கு என்ன வேலைன்னு உங்களுக்கு தெரியும். எந்த ரியாக்டண்ட்டோ அந்த ரியாக்டன்லேருந்து ஹைட்ரஜனை வெளியில் தூக்கி போடுறது, ரைட்டா? அதை NADH2 அந்த NAD வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போகும், அது வேறு விஷயம், ரைட்டா? இந்த இடத்துல ஹைட்ரஜன் வெளியில் அனுப்புறதுக்கு உதவி செய்கிறது இந்த கோஎன்சைம்ஸ். யாருக்கு? இதுக்கு. அதே போல் டிரான்ஸ் அசிட்டைலேஸ், இது ஃபார்ம் ஆகிறதுனால தான் அசிட்டைல் கோயே ஃபார்ம் ஆகுது. இது இருக்கிறதுனால தான் அசிட்டைல் கோயே ஃபார்ம் ஆகுதுங்க, ரைட்டா? ஸோ இப்போ அசிட்டைல் கோயவும் ஃபார்ம் ஆகணும், அங்கேருந்து ஹைட்ரஜனும் வெளியில் போகணும், ரைட்டா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது போக 5 டிஃப்ரெண்ட் கோஎன்சைம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் TPP இது என்னங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயமின் பைரோபாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு கோஎன்சைம். லைக்வைஸ் NAD+, அதுக்கப்புறம் FAD, அதுக்கப்புறம் கோஎன்சைம் A அண்ட் லிப்போயேட் அப்படிங்கிற கோஎன்சைம்ஸ். ஸோ இது எல்லாமே கோஎன்சைம்ஸ். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த லிங்க் ரியாக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணுதுங்க. சரியா? அப்போ லிங்க் ரியாக்ஷன் அப்படிங்கிறது கிளைகாலிசிஸ்க்கும் கிரெப்ஸ் சைக்கிளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு வினை, தட் இஸ் லிங்க் ரியாக்ஷன். இந்த லிங்க் ரியாக்ஷனில் பைருவிக் ஆசிட் வில் பி கன்வெர்டட் இன்டு அசிட்டைல் கோயே. பைருவிக் ஆசிட் அப்படிங்கிறது 3 கார்பன் காம்பவுண்ட், அதிலிருந்து ஒரு கார்பன் வெளியில் போய் அசிட்டைல் கோயே அப்படிங்கிறது ஒரு 2 கார்பன் காம்பவுண்டாக உருவாகி இருக்கிறது. இதுக்கு தேவையான என்சைம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ் காம்ப்ளெக்ஸ். அந்த பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே இந்த என்சைம் ப்ளஸ் கோஎன்சைம்ஸ்லாம் இருக்குது. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.